இப்பொழுது தற்செயலாக நடக்கவில்லை, இப்பொழுதும் இதில் எழுதப்பட்ட பிரகாரமே நடக்கிறது. ஆமென். இஸ்ரவேல் ஒரு தற்செயலான கூட்டம் அல்ல, எழுதப்பட்டு இன்னென்ன காலத்தில் எப்படி இருப்பார்கள், எங்கே நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் என்று வடிவமைக்கப்பட்டு வழி நடத்துகிற ஒரு கூட்டம். ஆமென். அவர்கள் எங்கே இருந்து பிரயாணம் பண்ணி கிளம்பினார்கள் என்பதை தேவன் பதிவு செய்கிறார். அந்த 33ஆம் அதிகாரம் பூராக வாசித்து பாருங்கள். அவர்கள் எகிப்துல ராமேசை விட்டு வெளியில வந்ததுல துவக்கம் எந்த இடங்கள்ல பாளையம் இறங்கி கூடாரம் போடுகிறார்களோ அந்த இடமெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு எங்க போய் கூடாரம் போடுகிறார்களோ அந்த இடம் பதிவு செய்யப்படுகிறது. அது மாத்திரமல்ல, மற்ற புத்தகங்கள்ல வாசிக்கும் போது அவர்கள் போகிற வழியில் என்ன சம்பவம் நடந்தது, அந்த சம்பவங்களின் பின் விளைவு நமக்கு ஒரு உதாரணமாக, நமக்கு ஒரு